அத்லெட்டிகோ வின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லுக்மன் மட்டும் கையில கிடைச்சான்னு வெயி, நானே அவனை கொன்றுவேன்டா. என்ன நோக்கம்ன்றது எனக்கு ஆர்சனல் சைடுல இருந்து புரியல. வந்து வெறும் பிளேயிங் வித் பெனல்டி ஜெயிக்கணுமா இப்படின்னா அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பெனல்ட்டியா, இந்த பக்கம் ஒரு பெனல்ட்டி, இந்த பக்கம் ஃப்ரீ கிக்ல கோலா, இந்த பக்கம் கார்னர்ல கோலு. வாரத்தோட செமிஃபைனல்ஸ் ரிவ்யூ பரபரப்பா இருக்க போதுங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் இந்த வாரம்ன்றது இல்ல, இது சாம்பியன்ஸ் லீக்கும் இல்ல, ஆக்சுவலா ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட், யூசிஎல் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா போச்சு இந்த மேட்ச். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றதுனே தெரியல. பாவம், வருத்ததான் பண்ண முடியும். பட் அதை தவிர்த்து ரெண்டாவது மேட்ச் மிஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, வாழ்த்துக்கள். அது மிஸ் பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு எல்லாமே இருந்துச்சுங்க. அதுல கோல்ஸ்ல இருந்து எல்லாமே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஆனா அகெயின் இந்த மாதிரி வந்து பரபரப்பா ஆடிதான் வின் பண்ணுமா, இல்ல எங்களை மாதிரி டீசெண்டா கால்குலேட்டிவா ஆடிட்டு ஒன் ஹவர்ல முடிச்சு அடுத்து ஓம்ல வாங்க பாத்துக்கலாம் அப்படி வந்து மாஸ்டர் மைண்டோட ஆடணுமா? இதுதான் எனக்கு புரியல. எது பெட்டர் மாதிரி இந்த கால்குலேட்டிவ்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸே பண்ணாது உங்க கிளப்ப பொறுத்த வரைக்கும், புரியுதா? கேட்டா கால்குலேட்டிவா புது டேர்ம் வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணா. ஆமாடா, இங்க பாரு, நான் திரும்ப சொல்றேன், நீ அவ்வளவு அடிச்சு மாஸ் 5-4 நிக்கிற, கடைசியில என்ன 1 கோல் லீடு. இங்க நாங்க வந்துட்டு நோ கோல்ஸ் லீடு கோயிங் இன்டு ஹோம். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, கடைசியில நாங்க தான் மாஸ் பண்ணிருக்கோம். நீங்க தான் மாஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டு த கான்ட்ரரி ஒப்பீனியன், எனக்கு என்னமோ வந்து ஆர்சனல் கேம் வந்து எனக்கு இன்னும் பிடிச்சதுடா அந்த கேமை தவிர. ஐ மீன் எல்லாருக்குமே வந்து ஏன்னா அவங்க வந்து ப்ரோ என்ன இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு கேமை பார்த்துட்டு என்ன இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க எல்லாருமே கேட்கலாம். எனக்கு என்னமோ வந்து எனக்கு இந்த கேம் இன்னும் நல்லா இருந்துச்சுடா ஆர்சனல் அத்லெட்டிகோங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. பட் மக்களே, தொடர்ந்து அது பேசுவோம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. we are very close to 10,000. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த பட்டன் தெரிஞ்சதுன்னா அமுத்திட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணிருங்க. சுபாஷ் 1-1. அத்லெட்டிகோ வின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லுக்மன் மட்டும் கையில கிடைச்சான்னு வெயி, நானே அவனை கொன்றுவேன்டா. சிமியோனை உள்ள வச்சு அவனை சாத்துல சாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். அழகா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தானா ஒரு 3 கோல் அழகா அடிச்சுட்டு போயிருக்கலாம். இந்த சிமியோ இந்த லுக்மன் சாவடிச்சான்டா இன்னைக்கு. அதெல்லாம் முடியாதுடா, நாங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் வாரா வச்சிருக்கோம். அதை தாண்டி நீங்க கோல் போடணும். அது மட்டும் இல்லாம ராயெல்லாம் பார்த்தல, பறந்து சேவு. கடைசியில என்ன, நாங்களும் ஒரு பெனால்டி தான், அவங்களும் பெனால்டி தான். இல்லைன்னா கோல் எல்லாம் போட்டுக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். முடிஞ்சா நீ அடின்ற அளவுக்கு நாங்களும் இருந்துட்டு இருந்தோம். எனக்கு தெரியும், ஏன்னா அவையில போய் ஆடுறோம், ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட தான் பால் இருக்கும், பிரஷர் இருக்கும்ட்டு. ஆனா அப்படி இருந்துமே நாங்க பெருசா எல்லாம் கன்சீட் பண்ணல ஷாட்ஸ். இன்காப்பியெல்லாம் ஒரு வேற லெவல் டிஃபென்சிவ் கோல் பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காங்க. அவனுக்கெல்லாம் பாராட்ட தெரிஞ்சு ஆகணும். மத்தபடி கொஞ்சம் அங்க இங்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. என்னன்னா அவங்களால பிரேக் பண்ண முடியல. எங்கனாலயும் பிரேக் பண்ண முடியல. பட் அவங்களால ஆப்வியஸ்லி அவங்க பிரேக் பண்ணிருக்கணும், ஆனா அவங்களால முடியல. சோ அதுக்கும் ஐ ஃபீல் ஆர்சனலோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா போச்சு, நல்லா இருந்துச்சு. பிரேக் பண்ண முடியலன்னுலாம் எனக்கு தெரியலடா. ஐ ஃபெல்ட் லுக்மனுக்கு வந்து 1-2 சூப்பர் சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சேன். ஐ கேனாட் அக்ரி வித் தி ஃபேக்ட் தட் அவங்க பிரேக் பண்ண முடியலன்ட்டு. உங்களுக்கு அந்த ஃபிளிப் சைடு 87th மினிட் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் அபார்ட் ஃப்ரம் தி பெனல்டி. சோ நீங்க வந்து பெருசா ஒன்னு கால்குலேட் பண்ண, அது நீ பிரிவியூலயே சொல்லியிருந்த தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் டு ஸ்கோர் கோல்ஸ், இதுல ஒன்னு புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஐ ஃபெல்ட் தே ஓகே, பயங்கரமா நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கர கிராக் ஓபன் பண்ணி எல்லாம் போய் அவங்க போடலாம், அதுவும் நான் ஏத்துக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஐ ஃபெல்ட் லுக்மன் ஹேட் நல்ல ஒரு 2-3 ஒரு ஹாஃப் சான்சஸ் ஆர் 3/4 ஆஃப் அ சான்ஸ் டு ஸ்கோர் அ கோல். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஃபார் தட் ஐ ஃபெல்ட் மெயின் ரீசன் எனக்கு வந்து கிரீஸ்மன் பார்த்தேன். உனக்கு எப்படி இருந்துச்சு? ஐ ஃபெல்ட் கிரீஸ்மன் ran the show today. நீங்க போட்ட பிளாக் எல்லாத்தையுமே கரெக்டா உள்ள வந்து அந்த 1-2 டச்சஸ் ப்ளே பண்ணி உங்களை பிரேக் பண்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தா கிரீஸ்மன். எனக்கு கிரீஸ்மன் ரொம்ப நான் தான் சொன்னேன், நான் கிரீஸ்மன் தான் ரெண்டு டீம் கம்பேர் பண்ணா ரொம்ப சிமிலரா இருக்காங்க. ஆனா என்ன எக்ஸ் ஃபேக்டர்னு சொன்னா கிரீஸ்மன் யாரோ யாரோ நீ யாரோ. ஏன்னா வந்துட்டு அவனோட லாஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் லைக் ஃபிக்ஸரா இருக்க போகுது இது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்துட்டு அவனும் சரி டீமும் சரி இன்னமும் என்ன சொல்றது, ஒரு ஒரு எம்பசிஸ் இருக்கும் ஆடுறதுக்குன்றதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு அங்க ஒரு பூஸ்ட் இருக்கும்னு நினைச்சோம். பட் கடைசியில பர்ஃபார்மன்ஸே அவன் அந்த அளவுக்கு போடுவான்னு நான் எதிர்பார்க்கல. தான் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்டா. சில்கி டச்சு, கீ பாசஸ், டைட் ஸ்பேஸ்ல ட்ரிபிள் பண்றதா இருக்கணும், எல்லாமே வந்துட்டு டிசைசிவா
அந்த நம்ம ஒரு நல்ல ஷாட் ஃபார்ம்ல இருக்க போஸ்ட் கிரீஸ்மேனை போஸ்ட் பார்த்தோம். அடிச்சு வந்துச்சு அந்த ஷாட் வேற. அதுதான் சொல்றேன். அவ்ளோ பண்ணியிருக்கான். ஸோ ஐ ஃபீல் கிரீஸ்மான் வந்து அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் நீ சொன்ன மாரியே இந்த ஒன்னு கேம்ல. கிரீஸ்மன், இன்னொன்னு வந்து ஐ தாட் ஆல்வரஸ் வந்து எனக்கு அவன் மார்ச் இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம் அவன் எந்த லாலிகா மினிச்சும் விளையாண்டதே இல்லையாமா, விச் இஸ் ஸ்டாகரிங் இல்ல. ஆ. ஏன்னா கப் ஃபைனலுக்கு சாம்பியன்ஸ் லீக்கு மட்டும் நான் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமியோனே வந்துட்டு லாலிகாவில் அவனை ஆடவே வைக்கலையாம். எனக்கு ஆல்வரஸை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஆல்வரஸ் வேணும் ஆல்வரஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா லெவன்டோஸ்கி கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ ஆல்வரஸை பார்க்கும்போது ஒரு செகண்ட் கம்மிங் ஆஃப் சுவாரஸ் மாதிரி தெரியுது. பின்னாடி டிராப் இன் பண்ணி லிங்க் அப் பண்ணி மறுபடியும் ஓடி பினிஷ் பண்ண முடியும். ஃப்ரீ கிக் ஒன்னு எடுத்தோம், சைட் நெட்டிங்குள்ள போயிடுச்சு, அதுவும் அவ்வளோ க்ளோஸ். எனக்கு அப்படியே சுவாரஸோட ரீஇன்கார்சினேஷன் மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி தெரியுது? ஏன் கம்பேர்லாம் பண்ண விரும்பல. அவன் இஸ் ஓன் டைப் ஆஃப் பிளேயர். அவன் ஜூலியன் ஆல்வரஸும் வந்துட்டு லைக் ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஸ்பேஸ்ல இருந்து ஷாட் எடுக்கிறதா இருக்கணும். அந்த ஸ்பேஸை நீ கிரியேட் பண்றதே பெரிய விஷயம். இப்போ ஒரு ஷாட் அடிச்சா அவன் ராய சேவ், அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அவ்வளோ ஷார்ட் பவரும் அவன் ஜென்ரேட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால வந்துட்டு ஆப்வியஸ்லி அவனோட ஹைட் அதுக்கு ரொம்பவே ஒத்துழைக்கும். ஏன்னா வந்துட்டு உனக்கு லோவர் அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் போவானா, பட் அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் கண்டிப்பா இருக்குதுதான். இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டைட் ஸ்பேசஸ்லயே வந்துட்டு கண்டுபிடிச்சு அங்க ஷார்ட் பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் வேர்ல்டு இப்போ அந்த பண்ற அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அதுல ஜூலியன் ஆல்வரஸ் ஒன்னு. ஸோ அவன் வந்து பிகெஸ்ட் த்ரெட்டா இருப்பான் அடுத்த இதுக்கு போறதுக்கு. பட் நீ ஒரு அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேனாவோ இல்லைன்னா டியேகோ சிமியோனியாவோ இருந்தானா கண்டிப்பா இந்த ரிசல்ட் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1-0 லீட் எடுத்து நீ போயிருந்தா பெட்டரா இருக்கும். இப்ப மறுபடியும் கிளீன் ஸ்லேட் நீ மட்டும் எமிரேட்ஸ் போற. எமிரேட்ஸ்ல பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா 4-0 நீங்க தோத்து போயிருக்கீங்க இந்த சீசனு. அந்த அளவுக்கு நடக்கும்ன்ற இது இல்ல. கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்து ஒரு அவேல போய் நீ ஆடுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அகைன் நம்ம இந்த வருஷம் அத்லெட்டிகோ சொல்லவே முடியாது. திடீர்னு போயிட்டு அவேல பார்சலோனால போய் ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ அதுவுமே நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல. பட் கேம் இஸ் வெரி வெரி வைட் ஓப்பன்ரா. வேலிட் பாயிண்ட் நீ சொன்னது. ஐ ஃபெல்ட், நான் சொன்ன இந்த ப்ரிவியூல அத்லெட்டிகோ நீட்ஸ் டு டேக் அ லீட் எமிரேட்ஸ். நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட கண்டிப்பா அத்லெட்டிகோ தே கண்டிப்பா மிஸ்ட் இட். அட்லீஸ்ட் 1 கோல் லீட் எடுத்து அவங்க வந்து போயிருக்கணும். ஐ ஃபெல்ட் அதான் லுட்மனோட சான்சஸ், ஆல்வரஸோட இந்த ரயா சேவ், இந்த கிரீஸ்மன் போஸ்ட் அடிச்சது. ஸோ ஐ ஃபெல்ட் அத்லெட்டிகோ டிட் சம்திங் டு வின் த கேம், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வந்து அவங்க எதுவுமே பண்ணவில்லை. ஸோ செகண்ட் ஹாஃப் ஹி சேஞ்ச், அந்த சிமியோனியோட பையனே வெளியே எடுத்துட்டு தென் ஹி brought on someone and then they changed the setup. I thought they were more attacking second half in order to win the game. நீ சொன்ன பாயிண்டால வந்து what did you feel about penalties? First penalty இவனோடது யாக்கரஸோடது. பெனால்டிஸ் ரெண்டுமே வந்து பெருசா டிபேட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அஃப்கோர்ஸ் மேபி ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் பெனால்டிஸ். பட் இருந்தாலும் என்ன சொல்றது, கான்டாக்ட் வந்துட்டு கரெக்டா பேக் சைட்ல இருந்து வச்சதோ இருக்கட்டும். ஸோ ஃபவுல்ன்றது ஃபவுல் தான். நீ அவன் ஆப்வியஸ்லி அவன் குதிச்சா இம்ப்ரவைஸ் பண்ணா அதெல்லாம் இருக்குதான். பட் ஸ்டில் ஃபவுல் இஸ் ஃபவுல். அண்ட் ரெண்டுமே பெனால்டிஸ் தான், அது ரெண்டுத்துல டவுட்டே கிடையாது. அண்ட் கன்வெர்ட் பண்ணதும் சரி சேஃபர் ஆப்ஷனா தான் எடுத்தான். பட் யாக்கரஸ் வெரி வெல் இந்த ப்ரெஷர் மூமெண்ட்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ பெருசா குத்தம் சொல்ல ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, ஓப்ளாக் எக்ஸ்ட்ராவா குதிச்சிட்டான்டா. பால் போறதையும் தாண்டி அவன் அந்த சைட் போயிட்டா, கைக்கு மேல பால் போயிருச்சு. ஆனா பாவி, எதுதான் எக்ஸ்ட்ராவா குதிச்சு அப்படின்னு இருந்துச்சு அது. ஐ ஃபெல்ட் ஓப்ளாக் குதிச்சிட்டான். ஐ தாட் ஹி வில் சேவ் இட். கரெக்டா அவன் கைக்கு மேல போகுது, எக்ஸ்ட்ராவா குதிச்சு விட்டு சேவ் பண்ணாம விட்டான், வேஸ்ட் பண்ணிட்டான் அந்த சான்ஸை. வாட் டு யூ திங்க் அபௌட் தி எஸ்ஏ இன்சிடென்ட்ரா? எல்லாரும் பெனல்ட்டிங்கறாங்க. ஐ ஃபெல்ட் இட் இஸ் நாட் a penalty, but what did you think? அதேதான்டா, சேம் தான். ரெசனேட் வித் யூ. இந்த மாதிரி பெனால்டி கொஞ்சம் சாஃப்ட் தான். ஸோ அதனால வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கிளியர் கட் பெனால்டி. பட் நம்ம என்னன்னா அட் த சேம் டைம் என்ன அவங்களோட நோக்கம்ன்றது எனக்கு ஆர்சனல் சைட்ல இருந்து புரியல. வந்து வெறும் பிளேயிங் வித் பெனால்டி ஜெயிக்கணுமா இப்படின்னா அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா கோல். நீ சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஷாட் தான் வந்தது, அதுவும் 87th மினிட்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெனால்ட்டியை நம்பியே போற மாதிரி இருக்குது. எப்ப சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, யாரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்ற இன்னும் பிகர் கொஸ்டின்ஸ் இருக்கு எனக்கு. அந்த பெனால்ட்டி டிஸ்கஷனை விட அந்த பிகர் கொஸ்டின் எனக்கு அதுதான் போகுது. என்னன்னா அது யார் கிரியேட் பண்ண போறான்னு. ஒரு நிமிஷம், நீ ப்ரிவியூல சொல்லியிருந்த எஸ்ஏ விளையாடியே ஆகணும், எஸ்ஏ இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுன்னு நீ சொல்லியிருந்த. எஸ்ஏ பெஞ்ச், சாக்கா பெஞ்ச். டு யூ திங்க் தட் வாஸ் தி ரைட் டிசிஷன்? முதல்ல ரெண்டு பேர் இருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க யோசிக்கலாம். பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? அந்த மைந்தாட்டை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் சாக்காவும் சரி, சாக்காலாம் போன வருஷம் இந்த டைம்ல நல்லா ஆடிட்டு இருந்தான்டா. அவன் தான்டா பர்னபேயுல போய் கோல்லாம் போட்டிருந்தான் அந்த டைம்ல. இப்ப பாரு ரொம்ப சுதப்புறான். ஐ டோன்ட் நோலா, எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேரும் டேலண்ட் இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ கரண்ட் ஃபார்மை வச்சு என்னால அவங்களை பேக் பண்ண முடியல.
இந்த மாதிரி வந்து இவங்க அடிப்பாங்க, இவங்க கண்டிப்பா இதை மாத்திருப்பாங்க, ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஒன்னும் என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல. ஸோ தெரில. தேர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். பட் அந்த சைடுல நீயும் சொன்ன, நானும் சொன்னேன், இந்த மார்க்கோஸ் யோரன்டே வந்து பெரிய பிரச்சனையா இருப்பான்ட்டு. இந்த கேமே அவனுக்கு தரமாடிட்டு இருந்தான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஆமா. நீ சொன்ன சாக்காவை பத்தி பிரிவியூல சொல்லியிருந்த, இனிமேல் ஸ்டார் பாய் இல்ல வெறும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட்டா உள்ள வந்து நான் கூட எதிர்பார்த்தேன்டா, டேய் நல்லா பண்ணுவான் அப்படின்னு. அப்ப கூட அத்தனை தடவை பால விட்டான்டா சாக்கா. எனக்கு டேய் சாக்கா நீ உனக்கு எதிர்பார்த்த, நான் எதிர்பார்க்கல. அதுதான் வித்தியாசம். ஆர்சனல் ஃபேன்ஸா இருக்கு. எப்படிடா உனக்கு எப்படிடா தெரியுது? நான் சத்தியமா நான் எதுவும் எதிர்பார்த்தேன்டா. ஆனா நீ பிரிவியூலயே சொல்லியிருந்த அவன் ஒண்ணுமே பண்றது இல்ல அப்படின்னு. அத்தனை தடவை பொசிஷன் விட்டான்டா. சாக்கா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. இட் வாஸ் லைக் வெரி வெரி ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸா. மெட்வேக்கே கூட அந்த ஷாட் ஏதோ ஒன்று எடுத்தான், ஃபைன். லைக் அதுக்கப்புறம் மெட்வேக்கே தான் காணோம். பட் அட்லீஸ்ட் சாக்கா வந்து லைக் சரி நீ சப்ஸ்டியூட்டா வர, உனக்கு 20 மினிட்ஸ் தான் இருக்கு, டீம் இஸ் லைக் ரிலையிங் ஆன் யூ. நீ வந்தா ஏதோ ஒரு நல்ல கிராஸ் வரும், ஏதோ ஒரு ஷாட் வரும். ஒரு 4-5 வாட்டி பொசிஷன் மட்டும் தான் விட்டான். வேற எதுவுமே சாக்கா அந்த கேம்லயே பண்ணல. ஈஸியா நஜ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் ஆன் த ஹோல் இஃப் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ரா, ஆர்சனல் வில் பி வெரி ஹாப்பி வித் த டிரா. கிளாசிக் அவே பெர்ஃபார்மன்ஸ். அவே பெர்ஃபார்மன்ஸ்ல போய் நானு அங்க போய் டிரா எடுத்து வந்துட்டேன். எனக்கு போகுது. நம்ம ஆளுக்கு வந்துருவோம். இப்ப உட்காந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான், ஃபேக்ட் எல்லாம் எடுத்து பார்த்து கடைசியா ஆர்சனல் இங்க போய் அவேல வந்துட்டு டிரா பண்ணலாம் இல்லன்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட போட்டு மாட்டிட்டான் சொல்றதுக்கு. நம்ம ரிலீஸ் பண்றதுக்குள்ள அவன் அதெல்லாம் சொல்லி முடிச்சிருப்பான். பட் ஸ்டில் அதுதான் இதெல்லாம் வச்சு பெருமைப்படுவாங்க. பட் அதனால நம்ம வந்து ஃபைனலா என்ன சொல்றோம்னா, ஆர்சனலுக்கு வந்து இது ஒரு டிஃபரெண்ட் அட்வான்டேஜ் தான். ஒன் நாள் எமிரேட்ஸ்ல போறப்ப அஃப்கோர்ஸ் அட்வான்டேஜ் டு ஆர்சனல். ஐ ஹோப் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எனக்கு எது 5-4ன்ற மாதிரி கேம் எனக்கு என்டர்டைனிங். நீ என்டர்டைனிங் ஆடுறதுக்காகலாம் நாங்கள் ஆட வேணாம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லைக் நான் ஜென்ரலா ஃபேன்ஸ் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி கூட நீ மோசமா ஆடு, வர்ஸ்டா ஆடு, எதையோ பண்ணி ஒரு கோலை போட்டு நீ ஃபைனல் போயிரு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஐ ஃபீல் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கூட எனக்கு எமிரேட்ஸ்ல வந்து ஒரு வின் பண்ணி கொடுத்தா போதும். நோ நீட் ஃபார் என்டர்டைனிங் ஃபுட்பால். இட் இஸ் நாட் அ நெசசிட்டி. அவ்வளவுதான். சூப்பரா சொல்றேன் சுபாஷ். ஃபார் மீ தி செகண்ட் கேம் வாஸ் சூப்பர்டா. எனக்கெல்லாம் போரிங்லாம் கிடையவே கிடையாது. ஐ ஃபெல்ட் வாட்சிங் தட் கேம் நல்லா இருக்குடா இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே பார்த்த ஒரு கேம் 5-4 பிரிவியூல 2 பேரும் எம்பசைஸ் பண்ணி சொன்னோம், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கேமை பாக்குறதுக்கு, நிறைய நீங்க கத்துக்குவீங்க அப்படின்ட்டு. இந்த கேம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்லி ஒரு சும்மா தாட் சொல்லு. அது வந்து எப்படி நான் டக்குன்னு இப்படி சொன்னா 2 வார்த்தையே ஒரு 3 வார்த்தையில கூட சொல்ல முடியாது. அது எழுதலாம் பெருசா. அது ஒரு எமோஷன் மாதிரிடா. அது எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும்ட்டு. உள்ள நெருப்பமா இருக்குண்ணா. ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம ஒரே பிட்ச்ல பீக் ஃபார்ம்ல இருக்கிறப்ப நம்ம பார்த்துருக்கோம். நம்மளே அதை கொடுத்து வச்சுக்கலாம் ஆக்சுவலா அதுக்கு. ஏன்னா டெஃபினெட்லி வந்துட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்கலதான். நம்ம வந்து எதிர்பார்த்தோம் நல்ல கேம் இருக்கும். ஆனா 5-4 அளவுக்கு, அதுவும் அது எப்படி போயிட்டு எப்படி வந்ததுன்றதுலாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் லீவிங் தட் சைடு எனக்கு என்னன்னா, டாப் டேலண்ட்ஸ், டாப் பாலர்ஸ் இப்போ வந்துட்டு ஒலிசியா ஒரு சைட்ல வந்துட்டு என்னன்னே தெரியல, ஸ்பேஸே இருக்காது, என்னமோ ஸ்கில் பண்ணி ட்ரிபிள் பண்ணி பயங்கரமா திரும்புவான். அங்க ஏதோ ஷார்ட் மிஸ் பண்ணி டக்குனு இந்த சைடு டுவேக்கு வந்தது. டுவே என்னன்னா அவன் ஒரு சைட்ல வந்துட்டு ஒண்ணுமே ஸ்பேஸ் எல்லாம் அங்க ட்ரிபிள் பண்ணி போய் ஒரு ஷார்ட் எடுத்தாண்டி, அவன் அங்க பண்றான் இவன் இங்க பண்றான்னு வந்து பயங்கரமா மாத்தி மாத்தி வந்து 2 சைட்லயுமே சூப்பரான டேலண்ட்ஸ். லூயிஸ் டியாஸ் அவன் போட்டு மேய்ச்சிட்டு இருக்கான். கேனு வந்துட்டு அவன் அசிஸ்ட் கொடுக்குறான்னு மிட்ஃபீல்ட்ல இருந்து பால் கொடுக்குறான். என்னடா நடக்குதுன்னு இருந்துச்சு. அந்த சைட்ல பார்த்தோன்னா ஜாவோ நேவஸ் 5 அடி தான் இருப்பான். அவன் போய் எடர் கோல் அடிக்கிறான். நாயர் அகேன்ஸ்ட் தான். நாயர் வந்து சொதப்பிட்டு இருந்தான் அந்த கேம்ல. பட் ஐ ஃபீல் திஸ் மேட்ச் ஆட் எவ்ரிதிங்டா. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸிலி தி பெஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீசன் சொல்லலாம். கண்டிப்பாடா. இது வந்து முக்கியமா இந்த கேமுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஃபெல்ட் a few things. No time wasting for goal kicks, no time wasting for throw-ins, no time wasting for free kicks, no time wasting for அந்த இது கோல் அடிச்சோடனே அந்த கிக் எடுக்கிறது. டைம் வேஸ்டிங்கே கிடையாது. நோ லாங் த்ரோஸ். லாங் த்ரோவுக்காக போய் நின்று எல்லாத்தையும் பாக்ஸ்குள்ள போங்க, அப்படி இங்கிருந்து வீசுறேன், டவல் எடுத்து தொடக்கிறேன், டைம் வேஸ்டிங்கே கிடையாது. லிட்டரலா வந்து ஒரு ஸ்டாட் போட்டிருக்காங்க, தி ஆவரேஜ் டைம் வேஸ்டட் பெர் செட் பீஸ், அதாவது கார்னரா இருக்கலாம், ஃப்ரீ த்ரோவர்ஸா இருக்கலாம், கோல் கிக்ஸா இருக்கலாம், 13 செகண்ட். வெறும் 13 செகண்ட்ல ஆவரேஜ் அவுட் பண்ணிருக்காங்க மொத்த மேட்ச்லயும். அப்ப நினைச்சு பாரு, 2 டீம் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிளேயிங் ஃபுட்பால், ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அட்டாக், வேற எதுவுமே கிடையாது. டிஃபென்ஸ் எவ்வளவு நாசமா போனாலும் பரவாயில்ல, அட்டாக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 5-4 கோல்ஸ் பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே டாப் நாச் கோல்ஸ். அதாவது போத் கீப்பர்ஸ் cannot save any goal. அந்த மாதிரி ஷாட், எல்லா ஷாட்டுமே எந்த கோலுமே சேவ் பண்ண முடியாது. நாயர் தம்பி எப்படிப்பா அதை விட்டா? சில்லலாம் ஜாவோ அந்த அடிடா
அவன் போய் அந்த ஹெடர் அடிச்சான்னா டேய் கொஞ்சம் அதுக்கு நாயர் எப்படிடா பண்றது சுபாஷ்? லிட்டரலா ஃபார் கார்னர் பக்கத்துல போகுது. தான் போச்சு. அவனை அவ்வளோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மேன் இஸ் 40 years old with a 4.0 rating. Had to do it for his wives டேய் போட்டிருந்தாங்க. சான்ஸே இல்ல ஜாவ்னாவ செட்டர்லாம் நீ சேவ் பண்றதுக்கு. டேய் அது எங்கேயோ போகுது. எப்படிடா தெரியல, அது சேவ் அவ்வளோ பண்றது? பவர்ல கூட போகலாம். மேபி அட்டம் பண்ணிருக்கலாம். அகைன் ஐ பெக் டு டிஃபர். ஐ ஃபீல் ஃபார் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு could have done better தான். பட் மத்த கோல்ஸ்லாம் எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா கூட ஒலிசே கோல் வந்து லிட்டரலி ஸ்ட்ரெயிட் வித் கோல் கீப்பர்ஸ் ஹேண்ட் தான் போச்சு. ஆனா அவன் இதை எக்ஸ்பெக்ட் ஃபுல் பண்ணல, அவன் பவர்டா. அடிப்பான்ட்டு. அதுவும் அதுதான் ஃபுல் சொல்ல, அவன் பவர். எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த லெவல் வரும்ட்டு. அதுக்கு முன்னாடி 1-on-1 சேவ் பண்ண சாஃபன் சரியான சேவ். அது 1-on-1 வந்து ஆரிக்கேட் கொடுப்பா ஒலிசேக்கு, ஒலிசே அடிச்சிருவான். செம்ம சேவ் அது ரைட் ஹேண்ட்ல. பட் ஸ்டில் அகைன் அதான் நீ சொன்ன மாதிரி டாப் டியர் கோல்ஸ் தான். எதுவுமே பெருசாலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் யாடா இது கவாரட் ஷேலியாலாம் வந்து ஒரு சரியான கோலை போட்டா அதே மாதிரி வந்து நீங்க டியாஸ் சரி கோல்ஸ் பத்தி பேசுறது எல்லா கோல்ஸும் இன்கிரெடிபிள் தான். ஒரு கோலும் நம்ம பிரிச்சு சொல்லவே முடியாது. கஷ்டம் அதான் எக்ஸாக்ட்லி. அதான் அந்த ஒவ்வொரு கோல்ஸும் வந்து போகும்போது ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ஒரு பெனல்ட்டியா, இந்த பக்கம் ஒரு பெனல்ட்டி, இந்த பக்கம் ஃப்ரீ கிக்ல கோலா, இந்த பக்கம் கார்னர்ல கோலு, அதுக்கப்புறம் டெம்பல்லே 2 கோல், குவாரட்செலியா, அதுக்கப்புறம் இங்க வந்து லூயிஸ் டியாஸ் 1, கேனு என்ன ஒரு இது. கேனு நீ வந்து லூயிஸ் டியாஸ் உடைய கோலுக்கான அசிஸ்ட பத்தி பேசுற, அந்த கேம் ரீவாட்ச் பண்ணு. கேன் இஸ் ரைட் ஃபுட்டட் ஃபுட்பாலர் சரியா? அவன் மிட்ஃபீல்ட்ல டிராப் பண்ணி அவனோட லெஃப்ட் ஃபுட் வச்சு அந்த பின் பண்றான்டா கிராஸ. லூயிஸ் டியாஸுக்கும் ஒலிசேக்கும் பின் பண்ணிட்டு இருக்கான். டேய் கேன் யாரா நீ அப்படின்றது. நீ வேறயா வேறயா அதை பார்க்கும்போது லெஃப்ட் ஃபுட்ல எப்பறம் ஒருத்தன் அப்படி பின் பண்ண முடியும் பாஸ? இப்ப அதுதான் இந்த கேள்வி வருது. இப்பன்றது இல்ல. ஐ ஃபீல் லாட் ஆஃப் பீப்புள் ஃபீல் ஹாரி கேன் வந்து டாப் 3 ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆஃப் ஆல் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஃபுட்பால்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா என்னால சொல்ல முடியும். வேற யாருமே இந்த நீங்க உடனே வந்துட்டு டைட்டில் ஜெயிச்சானா இல்லையான்னு தெரியல, அப்படின்லாம் கேட்கலாம். பட் ஆல் ரவுண்டட் கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை வந்து எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்க முடிஞ்சது எனக்கு என்னால ஞாபகம் இல்லை. ஐ ஃபீல் இஸ் தேர்டா டாப் 5 டாப் 3 இந்த ஆஃப் ஆல் டைம் ஸ்ட்ரைக்கர் லிஸ்ட்ல இருக்கலாம் ஹாரி கேன்லாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்டா பாத்துட்டு இருக்கும்போது நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். 44th மினிட்ல தான் both the teams slowed down. இப்போ ஒரு சான்ஸ் வருது சரியா? சான்ஸ் வந்து அந்த சான்ஸ் வந்து ஒருவேளை கீப்பர் சேவ் பண்ணிரான். அது ஏன்னா PSG கீப்பர் மட்டும் தான் சேவ் பண்ணா. நாயர் 0 saves but 5 goals conceded. Literally the only keeper to do that. 5 goals conceded, 0 saves throughout the match. ஓகேவா? ஆமா ஆமா. 44th மினிட்ல அந்த கேமே செட்டில் டவுன் ஆகுது. இந்த கேம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு கீப்பர் சேவ் ஏதோ ஒன்று பண்ணி மிஸ் பண்றாங்க. ரீப்ளே நடந்து முடிஞ்சு மறுபடியும் லைவ் டெலிகாஸ்ட் வருது. பால் ஆப்போனன்ட்டோட பெனல்டி பாக்ஸ்ல இருக்கு. டேய் இங்க எப்படா வந்தீங்க அப்படின்னு இருக்கு. மொத்த கேமுமே ரீப்ளே முடியறப்ப அந்த பாக்ஸ், இங்க ரீப்ளே முடியறப்ப இந்த பாக்ஸ்ல இருக்கு. டேய் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா ஆனா ஃபேன்ஸ் ஆக எங்களுக்கே முடியல. உங்களுக்குலாம் எப்படா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா the first time 5 goals in a half have ever been scored first halfல in UCL history, semi-final history. ஒரு semi-final கேம்ல 5 goals in a half ஸ்கோரே பண்ணது கிடையாது. This is the first time. ஆமா. பட் இன்னொரு விஷயம் 60th மினிட்ல PSG were 5-2 up. 60th. ஆமா. I thought that was stupid. அதுக்கப்புறம் நீ வந்து அந்த மாதிரி கேவலமா அட்டாக் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. You are 3 goals up literally. You have to calm the game down. அப்புறம் செகண்ட் லெக் என்ன நடக்கும்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு they completely lost it. 5-2 லீட்ல போயிட்டு it was bullshit. நீ என்ன நினைச்ச? எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு. ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி they should have defended தான். அதான் என்ரிகேவே சொல்லியிருப்பாரு, we deserve to win, we deserve to draw, we deserve to lose. எல்லாமே நாங்க நடந்திருக்கலாம் ஆண்ட ஆட்டத்துக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த 5-2ல இருந்து டிராப் பண்ணது. ஏன்னா பேக் டு பேக் அவங்களுமே ஒரு 5 minutes கேப், ஐ திங்க் 62 and 67 என்னமோ எனக்கு சரியா தெரியல, பட் எக்ஸாக்ட் நம்பர் 65 and 68. ஸோ வந்து டக்கு டக்குன்னு அவங்க கோலை போட்டாங்க. சுத்தமா அவங்களுக்கு ஒரு இதுவே இல்லை, என்ன சொல்றது, ஒரு லீடை ஹோல்ட் பண்ற அளவுக்குமே பெருசா வச்சுக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் ட்ராப் ஆயிருக்கும். அதனால வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் இட்ஸ் லிட்டில் டூ லேட். ஐ ஃபீல் இன்னும் டிஃபெண்ட் பண்ணிருக்கணும். கரெக்ட் தான், நீ வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே எல்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கணும் தான். பெரிய தப்பு அது பண்ணது. ஏன்னா இப்போ வந்து வெறும் 1 goal லீடோட அலையன்ஸ் போறாங்க. ஸோ வந்துட்டு அது கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். வெறும் 1 goalலாம் நீ வந்து வச்சு அங்கே டிஃபெண்ட் பண்றதுலாம். ஸோ இன்னமும் ஐ ஃபீல் அதனால தான் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெக் பார்த்த மாதிரி செகண்ட் லெக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக பார்க்கலான்றது எனக்கு அது மட்டும் தோணுது. கேம் இன்னும் முடியல.
கண்டிப்பா. ஏன்னா, அந்த ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். நான் நான் நெனச்சேன் அந்த பிஎஸ்ஜி வந்து பிரஸ் பண்ண மாட்டாங்க பயன்னு. ஏன்னா, அவங்க ஈஸியா ப்ளே பண்ணி வெளிய வந்துருவாங்கன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் எனக்கு செம்ம ஷாக். என்னடா பயன் அங்கேயே கேம்ப் பண்ணிட்டீங்க. மொத்தமா அங்கேயே பிரஸ் பண்ணி பால வாங்கிட்டு டாவும் ஊப்பமக்கானவும் அழகா வந்துட்டு இது பண்ணிடுறானுங்க. என்ன லாங் பால் வந்தாலும் அவங்க எடுத்துட்டு மறுபடியும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. என்னடா இது பயன் ஓமா, பிஎஸ்ஜி ஓமா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ். இட் வாஸ் இன்சேன். இட் வாஸ் இன்கிரெடிபிள் ரா. பட் அந்த 2 பெனல்டிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பெனல்டி எனக்கு என்னமோ லூயிஸ் டியாஸ் தான் வந்து பாச்சோவுடைய கால்ல ஸ்டாம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாச்சோ பெனல்டி கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. நீ எப்படி பார்த்த? வாஸ் கிளவர்டா அவ்வளோதான்டா. நீ அவன் வரதுக்கு முன்னாடி முன்கூட்டியே இவன் காலை வச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் வந்துருச்சு. அவ்வளோதான். அண்ட் இன்சைட் த பாக்ஸு பெனல்ட்டி தான். கிளவர் பிளே அவ்வளோதான். இது வந்து பெருசா ஒன்றும் இன்டென்ஷனலா அவன் பண்ணதெல்லாம் கிடையாது பாச்சோ. பட் ஐ ஃபீல் அது கொஞ்சம் கிளவர் பிளே ஃப்ரம் டியாஸ் அவ்வளோதான். சிம்பிள். எனக்கு என்ன நினைச்சுன்னா பாச்சோ வந்து அவனை he didn't swipe டியாஸ் அவுட். டியாஸோட கால் தான் போய் பாச்சோ மேலேயே ஃபர்ஸ்ட் அடிச்சது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாச்சோக்கு தான் ஃப்ரீ கிக்கே கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இவங்க டக்குன்னு ஃப்ரீ பெனல்ட்டின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆன் ஃபீல்ட் பெனல்ட்டி கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ அந்த விஆர் செக் அவ்வளவு நேரம் பண்ண மாதிரியே தெரியல. டக்குன்னு ஓகே பெனல்ட்டி அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்க்கும்போது என்னடா அது அவ்வளவு அவன் தான் காலை மிதிக்கிறான், நீங்க வந்து ஃப்ரீ கிக் கொடுக்கற பதிலா பெனல்ட்டி கொடுத்து வச்சிருக்கீங்கன்ட்டு. அகைன் அந்த ஹேண்ட்பால்ரா அவனோட தையில பட்டுட்டு வந்து அவன் கையில படுதுடா. இவன் டேவிஸ் தானே லெஃப்ட் பேக் இருந்தது அல்பான்சோ டேவிஸ்ல. அவனோட கையில வந்து படுது. வாட் டு யூ திங்க் ஆஃப் தட் பெனல்டி அகைன்? இல்லடா அது கிளியர் ஹேண்ட்பால் தானே. அதில் டவுட்டே இல்லடா. நீ எங்கே பட்டுனா ஓகே. பட் ஆப்வியஸ்லி அப்ஸ்ட்ரக்டர் த மூவ்மெண்ட். உள்ளே வந்திருக்க வேண்டிய பாலை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஐ ஃபீல் அதெல்லாம் டவுட்டே இல்லை. கண்டிப்பாக ஹேண்ட்பால் தான். அண்ட் ஐயா அது அது பெருசாக டிபேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தோணல. பட் ஃபைனலி பிஎஸ்ஜி பயன் யார் ஹாப்பியா இருப்பா, யார் வருத்தத்தோடு இருப்பா? ஹாப்பியாக எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக பாயன் தான். ஐ டோன்ட் திங்க் தேர் இது ஒரு பெரிய கவலையிலாம் இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து வின்சென்ட் கம்பெனியே ஒரு பேட்டியை சொல்லியிருந்தார் இந்த மாதிரி. அதே டைலாக் தான் எல்லாரும் அதே தான் யூஸ் பண்றாங்க. we are willing to die on the pitchன்றது இவரும் சொல்லியிருக்காரு. இப்ப 1-0 தான் லீட் எடுத்துட்டு வரீங்க. இப்ப இதெல்லாம் வந்து நாங்க பார்த்து மிரள மாட்டோம். எவ்வளவோ பார்த்தாச்சு. போன கேம் தான் 3-0 டவுன்ல இருந்து வின் பண்ணாங்களா 4-3லாம் லீக்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு கம்பேக்கு ரெடியா இருக்காங்க. ஐ ஃபீல் ரைட் நவ் அட்வான்டேஜ் வந்து டெக்னிக்கலி பிஎஸ்சிக்கு இருந்தாலும் ஐ ஃபீல் ஆக்சுவல் அட்வான்டேஜ்ன்றது பயன் பிடிக்கு தான் இருக்கும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். போத் த கேம்ஸ் ஆர் பயங்கரமா இந்த பேலன்ஸ் தான். என்னை கேட்டா வந்து ஒன்னு 1-1 டிரா, இன்னொன்னு வந்து 1 கோல் லீட்ல தான் வந்து பிஎஸ்சி இருக்காங்க. செகண்ட் லெக் நெக்ஸ்ட் வீக் அகைன் ஹியூஜ் கோயிங் இன்டு தி செகண்ட் லெக் ஃபார் போத் தி டீம்ஸ். பட் நானும் சுபாச்சும் மறுபடியும் உங்களை வந்து ப்ரிவியூ வீடியோவில் சந்திக்கிறோம் செகண்ட் லெக்குக்கு, which is going to be again a blockbuster game.